என்ன செய்யறான்னு கேட்டா என்னை இன்னார் தான் கொலை பண்ணான்னு சொன்னா அதுக்கு தான் இருக்கு சொன்னான். சம்பந்தம் இல்லாம சொல்லல. யாரு கொலையாளின்னு கேட்டீங்களப்பா, இந்த கொலையாளிங்க இருக்கு உயிராவணும். இவன் உயிராக்குறா எப்படி உயிராக்க போறான்னு கேட்டா, ஒரு மாட்டை எடுத்து அந்த மாத்திரோட பீஸ் எடுத்து இவன் மேல போட்டோம்னு சொன்னா இவன் உசுராய் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு தன்னை கொலை செஞ்சவன் யாருன்னு அவனே சொல்லுவான். ஏன்னா மூசாவே சொன்னார்னு வைங்களேன், இப்ராஹிம் தான் கொலை செஞ்சாருன்னு சொன்னார்னு வைங்க, இப்ராஹிமுக்கு மூசாவுக்கு இன்னும் விவகாரம், அதனால இவர் இப்ராஹிம் மேல போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அப்படி சொல்றவங்க அவங்க மூசா நபிக்கு அவரோட டார்ச்சர் பண்ணவங்க அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால அல்லாஹ் என்ன செய்யல, வஹீல வந்து மூசா நபி வந்து இன்னார் தான் கொலையாளின்னு அறிவிச்சு கொடுத்தாலும் அவங்க மூசாவுடைய அந்த முடிவுக்கு நோக்கம் ஏற்பிப்பாங்க நம்ப மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன நினைக்கிறான், அவனையே சொல்ல விட்டான், செத்து போனவனை எந்திரிச்சு சொல்ல விட்டா மூசா மேல பழி போட இயலாது. அவன் சொல்றான்லடா, எவன் கொல்லப்பட்டவன் அவன் சொல்றான்ல அப்படின்னு வர்றதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா இப்படி செய்யறான். இது நல்ல தெளிவா வருது. அதுக்காகத்தான் அந்த சூறாவுக்கு பக்கராண்ட பேரு. மாட்டு இந்த சம்பவத்துக்காக வேண்டி பக்கரான மாடுன்னு அர்த்தம். மாடுன்னு இருக்கேன் பேர் வச்சோம்னு சொன்னா இந்த மாட்டை அறுக்க சொல்ற சம்பவம் அதுல வருகிறது. இந்த சம்பவத்துக்காகத்தான் சூறாவுக்கு பேரு. அப்படி ஒரு சம்பவம், ஃபேமஸான ஒரு சம்பவம் குர்ஆன்ல தெளிவா மாடுனா மாடு என்ன கலர்னாங்க, அது வயல்ல உழுது இருக்க கூடாது, தழும்பு இருக்க கூடாது, மஞ்சள் கலரா இருக்கணும், பாக்கியும் லவுனுகா பளிச்சென்று பிரகாசிக்கிற கலரா இருக்கணும், தசுரும் நாதிரின் பார்ப்பவர்களை ஈர்க்கக்கூடியதாக பரவசப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு கலர்ல ஒரு மாட்டை பிடிச்சு கொண்டு அந்த மஞ்சள் மாட்டை பிடிச்சாருன்னு சொல்லி அல்ல அழகா மாட்டுடைய வயசு, மாட்டினுடைய தன்மை, நிறம் உள்பட எல்லாத்தையும் நல்லா சொல்றான். இது மாட்டைத்தான் குறித்து நல்லா விளங்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அல்ல மாட்டை இருக்க சொல்றாங்க. மாட்டுக்கு மாடுல அர்த்தம் இல்ல, நம்ம நப்சை இருக்க வேண்டும். நம்ம நப்சு என்ன செய்யணுமா, நப்சு நம்மளை கெடுக்கலாம். நம்ம நப்சு மன இச்சை இருக்குல்ல, பக்கரான மன இச்சைன்னு அர்த்தம். பக்கராவுக்கு மன இச்சைன்னு அர்த்தம் இருக்குது, பக்கரான மாடுன்னு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்தில் மாட்டை இருக்கும்படி எல்லாம் சொல்கிறான் என்றால் அவர்களுடைய மன இச்சையை வந்து அறுக்க சொல்றான்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சுட்டு சொல்லுவாங்க. சரி, மன இச்சைக்கு எதிராக கலர் எதிரா மன இச்சை எப்படா மஞ்சளா இருக்கு, மன இச்சை எப்படா வயலை உழுவும், அது எப்படா வந்து தண்ணி இறக்கி அப்படி அதுக்கு மன இச்சைக்கு எதிராக வயசு என்னடா இருக்கு அப்படின்லாம் கேட்டா முடிக்கவாங்க. சும்மா ஒரு சுண்டத்தை அப்படி எடுத்துக்கிறது, முன்னப்படி எல்லாம் பாக்குறது இல்ல. இன்னல்லாஹ யஅமுருக்கும் ததுஹு பக்ரா, ஒரு பக்கரவை மாட்டை இருக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா நஃப்ஸா இருக்க வேண்டும். இப்படி வளர்னாங்க. அதே மாதிரி வந்து ஹதீஸ்களை குர்ஆன்ல நிறைய இது மாதிரி பண்ணிருக்காங்க. இவங்களுடைய தஃப்சீர்னே தனியா ஒரு சில ஆளுக்கு தஃப்சீர் இருக்கிறானோ, இந்த குரூப்பை சேர்ந்த இப்னு அரபி, தல்மசானி, கூனவி, இப்னுல் ஃபாரிது, இப்னு சபீன், இந்த மாதிரியான கிறுக்கனவெல்லாம் தவறுகளை ஞானிகளாம். அவ்வளவு சிறுக்கு பயங்கரமான டேஞ்சரான வார்த்தை விளக்கத்தை எல்லாம் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதி வச்சு தஃப்சீர் போட்டிருக்காங்க. இந்த ஆட்களுடைய வியாக்கியானத்தில் உள்ள 2-3 உதாரணம் இது. அதே மாதிரி ஹதீஸுக்கு அது மாதிரி உதாரணமா ஹதீஸ் வருவா இருந்தா, எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் மலக்கு வரமாட்டாங்க. நாயின்da கிடையாது, எந்த வீட்டில் எந்த உள்ளத்துல அர்த்தமா, நாயின்da நாய் குணம் அர்த்தமா, எந்த உள்ளத்துல நாய் குணம் இருக்கிறதோ அந்த மலக்கு வரமாட்டாங்க. கேட்கறவனுக்கு இது புதுசா இருக்க, புதுசு எப்பவுமே இருக்குங்க, கிறுக்குத்தனமா இருந்தாலும் சரி. பழசை விட உயர்ந்த 1000 ரூபாய் சட்டை, பழைய சட்டை, 50 ரூபாய் சட்டை, புதிய சட்டை இது இருக்கு, 50 ரூபாய் இருக்கு, புதுசா இருக்குல்ல, அது 3 நாளைக்கு நிக்க. அது ஒரு விஷயம். புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இது வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போட்டு ரொம்ப பழசா போன ஒரு சட்டையா இருக்குது, 1000 ரூபாய்க்கு எடுத்தது. இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், புதுசு இருக்குல்ல, என்ன இருந்தாலும் 50 ரூபாய் ஃப்ரெஷ்ஷா இருக்குதுல்ல அப்படின்னு நினைக்குவோம். அரபியில பழமொழி சொல்லுவாங்க, குல்லு ஜதீதின் லதீதுன் உண்டு. ஒவ்வொரு புதுசும் டேஸ்டா இருக்கும். புதுசா இருக்கிற எல்லாமே என்ன இருக்கு, ஒரு வித்தியாசமா தான் இருக்கு, மனிதன் இருக்கக்கூடியதா இருக்கு. நீங்க பாக்குறாங்க, இது எவனும் சொல்லலையா, மாட்டுக்கு போய் மாடுன்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு நப்சுன்னு எவனா சொன்னாங்கன்னா நாய் இல்ல, இவ்வளவு அழகான விளக்கம். இந்த உள்ளத்துல நாய் குணம் இருந்தால் மலக்குகள் வரமாட்டாங்கன்னா இவ்வளவு அழகா இருக்கிறது அப்படிங்கிறோன்னு சில தளத்தில் ஆட்டுறாங்க. அடே, மாட்டுக்கு மலக்குக்கு மலக்குன்னு அர்த்தம், வீட்டுக்கு வீடுன்னு அர்த்தம், நாய்க்கு நாய்க்கு தான் அர்த்தம். சம்பவங்களும் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஒரு நாள் செய்யறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றதா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் வரல. அடுத்த நாள் வந்து ஏன் நேற்று வர்றேன் ஜிப்ரீல் கேட்கறாங்க, வர்றேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, ஏன் நேற்று வரல? நான் வந்தேனே, வந்தா வீட்டில் உங்க கட்டிலுக்கு அடியில் ஒரு நாய் இருந்துச்சு, வரல. யார் சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி நாய் குணம் இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி நாய் குணம் இருந்து இவங்கள்ட்ட நாய் குணம் இல்லையா? அப்ப நாய்க்கு நாய் குணம்னு அர்த்தமா, நாயின்னு அர்த்தமா? நாய் தான் அர்த்தம். இன்னென்ன காரியத்துக்கு நாய் வச்சுக்கலாம், இன்னென்ன காரியத்தை வைக்காத நாங்கள் அதுக்கு என்ன அர்த்தம்? வேட்டை நாய் வச்சுக்கிறீங்க, வேட்டையாடுவதற்கு நாய், பயிர் பச்சைகளை காப்பாற்றுறதுக்கு நாய், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது இப்ப நாயில எதை குறிக்குது? இப்ப கல்பா போய் காப்பாத்து, கல்பா போய் வேட்டையாடும். அப்ப இந்த கல்புன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விளையாடி இருக்கிறார்கள். இது மாத்திரம் விளையாடல, இவங்களுக்கு கிறுக்கு முத்தி போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 15வது சூறாவுல 99வது வசனம் இருக்குது. வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியகல் யகீன்.
யக்கீன் வர்ற வரைக்கும் இறைவனை வணங்கு அப்படின்னு இருக்கு. யக்கீன் என்ன செய்வாங்க? யக்கீன்னா உறுதி, ஒரு உறுதி வர்ற வரைக்கும் தான் வணங்கணும், அதுக்கப்புறம் வணக்கம்லாம் தேவையில்லை. இந்த ஞானிகள் சூபியாக்கள் இருக்கணும் எப்படி ஆயிட்டாங்க? ஒரு குரூப், இது பல குரூப் அவங்க இருக்கிறாங்க. குரூப்புடைய சித்தாந்தம் என்னன்னு கேட்டா, நம்ம வணங்கணும். எப்ப வணங்கணும்? நமக்கு எப்ப அல்லாஹ் ரசூல் சொர்க்கம் நரகம் இந்த மாதிரி நம்பிக்கை வந்து நல்லா வரலையோ அது வரைக்கும் வணங்கிக்கிட்டே இருக்கணும். கன்ஃபார்மா அல்லாஹ் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சா, கன்ஃபார்மா சொர்க்கம் இருக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா, அன்னையில இருந்து உங்களுக்கு தொழுகை நோம்பு சட்டம் கிட்டம் ஒண்ணுமே கிடையாது, இஷ்டத்துக்கு பூந்து விளையாடலாம். என்னப்ப ஆதாரம்? அல்லாஹ் தானே சொல்றான், 15:99 சொல்றான்ல, வஅபுது ரப்பக, உன் இறைவனை வணங்கு. எது வரைக்கும் வணங்கு? ஹத்தா யஅதியக்கல் யகீன், யகீன் வர்ற வரைக்கும் வணங்கு. யகீன்னா உறுதி. யகீனுக்கு என்ன அர்த்தம்? அரபி சொல்லுக்கு உறுதி. உறுதி வர்ற வரைக்கும் வணங்குன்னு அல்லாஹ்வே சொல்றான். உறுதி வந்துருச்சு எங்களுக்கு, உறுதி வந்தவர்கள் வணங்க மாட்டோம். இந்த அர்த்தம் இதுக்கு இருக்குமே. ஆனால் அப்ப யகீன் வந்து ரசூலுல்லாஹ்க்கு வரலையா? வணங்குனாங்களே கடைசி வரைக்கும், மூத்தா போற வரைக்கும் சாதமும் கடைசி இந்த 3 நாளை தவிர பாக்கி நாள்லாம் பள்ளியாசல வந்து வணங்குனாங்களே. வெள்ளி சனி ஞாயிறு தானே, சனி ஞாயிறு தானே வரல, பாக்கி நாள் கூட அங்கே வந்து வணங்குனாங்க. அது கூட வரலன்னு சொன்னாமலே தவிர ஜமாத்துக்கு வரல, உள்ள வணங்கலன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகீன் வரல, உங்களுக்கு வந்து யகீன். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் வராத யகீன் உங்களுக்கு வந்து எந்த சஹாபி வந்து வணங்காம இருந்தாரு? நீங்கள் ஒருத்தர் யகீனுக்கு நீங்க இந்த உறுதியின் அர்த்தம் செய்தீர்களே, ஆனால் அப்ப வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு யகீன் வரலன்னு அர்த்தம். சஹாபாக்களுக்கு யகீன் வரல, அவங்க கடைசி மூத்தா வரைக்கும் வணங்குனாங்க, கடைசி வரைக்கும் வணங்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போற வரைக்கும் எந்த ஒரு வணக்கத்தையும் விடல, எந்த வருஷத்திலையும் நோன்பு விடல. நான் முதல் 5 வருஷம் யகீன் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதனால நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு யகீன் ஆகிவிட்டது, நான் நோன்பு விட்டேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஆரம்பத்தில் யகீன் கொஞ்சம் பத்தாம இருந்துச்சு, ஒரு 5 வருஷம் நான் தொழுதேன். இனிமே நீங்க யகீன் வர்ற வரைக்கும் நீங்க தொழுதுக்குறங்க, எனக்கு வர வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு அப்படி ரசூலுல்லாஹ் சும்மா இருந்தாங்களா? இவங்க என்ன பண்ணாங்க? இது மாதிரி சொல்லி கொண்டு நிறைய கிறுக்குத்தனம் அன்னைக்கு பார்க்கலாம். இந்த ஷேக்குங்கிற பேர்ல அதாவது பெண்களோட தனிச்சு இருப்பாங்க, அந்நிய பெண்ணோட தனிச்சு இருக்க கூட, அது உனக்கு விடாது. யகீன் வராதவனுக்கு உள்ள சட்டத்தை எனக்கு சொல்றேன். நீ உனக்கு யகீன் வரல, நீ உன்னோட கொண்டு பண்ணிடுவ. நாங்கள் யகீன் வந்த ஆளுக்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே செய்யாது. அப்படி அதுக்கு ஒரு கதை வேற. எப்படி கதை? ஒரு பொம்பளை முத்தமிட்டாராம் ஷேக்கு. அட பாவி, இப்படி முத்தமிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சீடன்னு பார்த்து முத்தமிட்டானா. அவருக்கு அப்பதான் சேர்ந்திருக்கான் அவர்கிட்ட. அவனு முத்தமிட்டானா. நீ என்ன முத்தமிட்ட? நீங்க தான் முத்தமிட்டிய. சரி வா பின்னாடி வாண்டவன ஒரு கொல்லாம்பற்றையில வந்து உலையை போட்டு விட்டுட்டாங்க, நெருப்பு உலை. அது நல்ல இரும்பு பழுக்க காய்ச்சி நினைச்சான், அதை வந்து தட்டிட்டு இருந்தானா. இந்த சீக்கு போனாராம், இரும்பு எடுத்து அப்படி முத்த மாட்டானாம். இவன் முடிச்சானா யாரு? இந்த புதுசா சேர்ந்த மாணவன். பார்த்தீர்களா, சேகுமார்கள் வந்து இரும்பும் அவருக்கு ஒன்றுதான், பொண்ணும் ஒன்றுதான். அப்படி வேற இடத்துல முத்தமிட்டு விட்டுருப்பாரா? அவர் இரும்பையும் முத்தமிடுகிறார், உன்னவரை செய்யவில்லை. பொம்பளையும் முத்தமிடுவார். அவர் அதெல்லாம் தாண்டினவர். இப்படியான கதைகள் இந்த சேகுமார்கள் சொல்லிவிட்டு பக்கத்தில் பெண்களை டான்ஸ் ஆட ரசிப்பாங்க. அப்படி தரிக்காக இருக்கிற நாகூருக்கு போனீங்கன்னா சேகு உட்கார்ந்து இருப்பாரு, சுத்தி அந்த டான்ஸ் ஆடுவாங்க பெண்கள்லாம், அவருடைய முறிதெல்லாம் உட்கார்ந்து பார்த்து ரசிப்பாங்க. அதை வந்து அதை மார்க்கத்தில் கூடும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரிபாய் தரிக்கான்னு ஒரு தரிக்கா இருக்கிறது, அவங்களுக்கு ஆடல் பாடல் டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் திக்ர் செய்வாங்க. சாதுரியா தரிக்கான்னு ஒரு தரிக்கா இருக்கு. ஏன்டா ஆடுறீங்க, கூத்தடிக்கிறீங்களா? கூத்தடிக்க கூடாதுங்கிறது உனக்கு, நாங்க யாரு? யகீன் வந்த ஆளுக்க இப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஹராமானதுகளை என்ன செய்வாங்க, ஹலாலாக்கி கொள்கிறார்கள். நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம் இருக்கு? இதான் அர்த்தமா? யகீன் வர்ற வரைக்கும் வணங்குன்னு அதான் அர்த்தமான்னு கேட்டா அந்த அர்த்தம் இல்ல. யகீன் என்பதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டா உறுதிங்கிற அர்த்தம் இல்ல, உறுதியான நிகழ்வுன்னு அர்த்தம். யகீன்கிற வார்த்தைக்கு வந்து உறுதியான ஒரு நிகழ்ச்சி. உலகத்துல உறுதியான ஒரு நிகழ்ச்சி எதுங்க? யாரும் சந்தேகிக்காத, நாத்திகன்னு ஏத்துக்கிறோம், அல்லாஹ் இருக்கிறாங்கிற கூட உறுதியானது கிடையாது. ஒரு சாரார் தான் நம்புறோம், ஒரு சாரார் நம்ப மாட்டேங்கிறான் அல்லாஹ் இருக்கிற விஷயத்தை. இதான் தாய், இதான் தகப்பங்கிறது கூட உறுதியானது கிடையாது. ஆஸ்பத்திரியில் புள்ள மாறி இருந்துச்சுன்னா நம்ம உறுதி தாய் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆஸ்பத்திரியில் மாறி போயிருந்தா வேற ஆளாம இருக்கலாமே. அதுல கூட ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குல்ல, தகப்பன் மேல டவுட் இருக்கிறது, தாய் மேல ஒரு டவுட் இருக்கிறது, இவன் தான் அண்ணன் இவன் தான் தம்பிங்கிறதுல டவுட் இருக்கிறது, எல்லாமே டவுட் கூடியதுதான். இத சூரியன் இதான் சந்திரன், அதுல கூட டவுட் இருக்கிறது. கண்ணு தப்பா வச்சு காட்டி போன சமயத்துல சூரிய சந்திரன் சூரியனை காட்டு, சூரியனை வெறும் ரோட்ல தண்ணி இருக்கிற மாதிரி காட்டலையா, அப்படிலாம் காட்டி வரும். அப்ப கன்ஃபார்மான ஒரு விஷயம், சந்தேகத்துக்கு இடமில்லாத விஷயத்தை மௌத்து தான். அது மௌத்துலாம் சந்தேகம் இல்ல. முஸ்லீமுக்கு மௌத்து இருக்குங்கிறான், இந்து மௌத்து இருக்குங்கிறான், கிறிஸ்தவன் மௌத்து இருக்குங்கிறான், நாத்தியம் மௌத்து இருக்குங்கிறான், விஞ்ஞானி மௌத்து இருக்குங்கிறான். எந்த சகல துறையை சேர்ந்த எவ்வளவு போய் கேட்டாலும் மௌத்துங்கிறது இருக்கு. மௌத்து இருக்கு, மரணம் இருக்கிறது. உலகத்திலே உறுதியான ஒரே மேட்டர் ஒண்ணுதான். வேற எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் 2 பேர் இல்லைன்றுவான். எந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்தாலும் இது என்ன கர்ச்சிப்பான்னு கேட்டா இது கூட கர்ச்சிப்பு இல்லைன்னு சொல்லி போடலாம். ஏன்? ஒருத்தன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? நம்ம ஜாதுகார் ஆனந்த் பண்றாரு,
அவர் என்னமோ பண்றாரு, வேற படத்துல தெரியுது, அவர் ஒண்ணு காட்டுறது வேற ஒண்ணா இருக்குல்ல. அப்ப வந்து கண்ணு போய் சொல்லிடுறா இல்லையா, அது கூட கன்ஃபார்ம் இல்ல. அவர் காட்டுறாரு என்னங்கிறாரு, என்னன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வேற ஒண்ணு காட்டுறாரு. அப்ப அது என்ன, நம்ம போய் சந்தேகம் வந்துருச்சுல, எல்லாம் சந்தேகம் தான். ஒரு நமக்கு மாதிரி தெரியுதோ, அதெல்லாம் பட்டன் ஆட்டை கழுதையாக்கணும் சொல்லுவாங்க, பழமொழி தான். அதெல்லாம் பட்டன் ஒரு சொல்ல நினைக்க கூடாது. ஆட்டை கழுதையாக்கணும், ஆட்டையை கழுதையாக்க முடியும். 4 பேர் ஆட்டை பிடிச்ச கழுதை நினைச்சிருவான். அப்படி எல்லாம் மனிதன் பலவீனம் இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை கன்ஃபார்மா நம்புவான். என்ன விஷயம்? மௌத்து. என்ன சொல்ற, மௌத்து இருக்கா இல்லையா? இருக்கு, யாரா இருந்தாலும் மௌத்து இருக்கு. அதை யாரும் தப்பிக்க முடியாது. அதைத்தான் எல்லாம் சொல்றான், சாவுற வரைக்கும் வணங்கினாங்களாம். வாபுத் ரப்பக, உன் இறைவனை வணங்கு. எது வரைக்கும் வணங்கினே? ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உனக்கு யகீன் வர்ற வரைக்கும். உறுதியான நிகழ்வு இருக்கு, மரணம். மரணத்தை வந்து யகீன். அதே மாதிரி இது பரவாயில்ல, காபீர்கள் வந்து நரகத்தில் கிடக்கும் பொழுது அவங்க சொல்ற ஒரு வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றான். என்ன யூஸ் பண்றான்னு கேட்டா, நாங்க ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருந்தோம். எது வரைக்கும் அநியாயம் பண்ணி கொண்டிருந்தோம் என்றால் ஹத்தா அத்தானல் யகீன், யகீன் வர்ற வரைக்கும் நாங்க அநியாயம் பண்ணிட்டே இருந்தோம். இது பின்ன இருந்தா திருப்பி கேட்கணும்ல, யகீன் வர்ற வரைக்கும் வணங்கிண்டிய. இது கெட்டவன் சொல்றான். இப்ப கெட்டவன் சொல்றான், நரகவாசி சொல்றான், நாங்கள் அநியாயம் பண்ணிட்டு இருந்தோம். எது வரைக்கும் அநியாயம் பண்ணணும்? ஹத்தா அத்தானல் யகீன், யகீன் வர்ற வரைக்கும் இப்படியே நடந்துட்டு இருந்துருமே. அப்ப யகீன் வர்ற வரைக்கும் அநியாயம் பண்ண அர்த்தமா, மரணம் வர்ற வரைக்கும் அநியாயம் பண்ண அர்த்தமா? அவன் சொல்றான், நல்லவன் சொல்லல, இத கெட்டவன் சொல்றான். இப்ப கெட்டவன் சொல்றதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, மௌத்து வர்ற வரைக்கும் கூட திருந்தாம இருந்துட்டோமே, மௌத்து வர்ற வரைக்கும் அநியாயம் பண்ணிட்டு இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லுவதா நாங்க பொருந்துமே தவிர இது பொருந்தாது. இவங்க இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு இதுக்கு ஒரு கிறுக்குத்தனத்தை பண்ணி கொண்டு விளக்கம் ஒண்ணு பாக்குறோம். அதே மாதிரி இந்த சூபியாக்கள் தரிக்காங்கிற பேர்ல ரொம்ப டேஞ்சரா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கட்டத்துல போய் அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ், மனிதன் அல்லாஹ் முடியும், மனுஷன் அவன் நல்லா உழைச்சான்னு சொன்னா, நல்லா இபாதத்தில் ஈடுபட்டான்னு சொன்னா அல்லாவே மனிதனாக, மனிதன் அல்லாஹ் கூட மாறிட முடியும். அது எப்படி மாற முடியும்? மாறி இருக்கிறாங்களே, அதான் குரான் கேட்டான். அதுவும் இந்த தரிகா செஞ்ச அநியாயம் தான். தரிகா சூபிசம் பண்ண வேலை என்னன்னு கேட்டா, ஒரு சாரார் வந்து இபாதத்துல மூழ்கி போன நம்மளை வந்து துனியாவுல அப்புறப்படுத்தி போடுறான். அது ஒரு குரூப். ஒண்ணு வேணாம் பள்ளி வாசல கெஜின்னு கேடாங்கிறான். இன்னொருத்தன் என்ன செய்யறான், வீடு வாசல் எல்லாத்தையும் கொண்டு தொலைவரம் பண்ணிட்டு போங்கிறான். இன்னொரு குரூப் என்ன செய்யறான்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது, இபாதத்தே கிடையாது. இப்ப உனக்கு ஒரு கட்டம் வரைக்கும் தான் இபாதத்து, அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்க முடியுமா? ஹோம் ஒர்க்லாம் இது வரைக்கும் பண்ணுவோம். 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் ஹோம் ஒர்க் டீச்சர் கொடுப்பாங்க. நீ எம்பிபிஎஸ் படிக்கும் போது பேப்பர்ல கொடுத்து ஹோம் ஒர்க் கொடுப்பாங்களா உனக்கு? அது மாதிரி நம்ம ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதனால நமக்கு ஹோம் ஒர்க்லாம் கிடையாது, நம்ம வாட்டுக்கு சித்து பூந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி காலேஜில் விளையாடுறோமா இல்லையா? காலேஜில் இப்படி ஸ்டைலுக்கு விளையாடுறோம், பள்ளிக்கூடத்தில் ஒரு கட்டுப்பாடா இருந்தோம். அவங்க பள்ளிக்கூடத்தில் நம்ம எல்லாம் காலேஜுக்கு போயிட்டோம். இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி என்ன பண்றாங்க, அது ஒரு குரூப் பண்றாங்க. இந்த கிறுக்கப்பெல்லாம் கொண்டு இவனும் கரெக்டான குர்ஆன் சுன்னாவை தாண்டி இப்படி ஒரு வழி, புது வழி இருக்கு, அப்படி இருக்கு, பெரியார் இருக்கு, மகான் இருக்கு, கண்ணாடி இருக்கு அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களை எங்கெல்லாம் கொண்டு விடுதுன்னு பாருங்க. நான் தான் அல்லான்னு சொல்ல விட்டுருச்சு. மன்சூர் ஹல்லாஜ்னு ஒருத்தன் ஒரு காலத்துல, அவனுக்கு மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த அஜித் அவர்கள் பயன் பண்ணும் பொழுது மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த மன்சூர் ஹல்லாஜ்ங்கிற ஆள் யாரு? அனல் ஹக்ண்டார், நான் தான் அல்லாண்டார். அதுக்காக வேண்டி அன்றைய ஆட்சியாளர்களால் சிலுவையிலிருந்து கொல்லப்பட்டார். அன்றைக்கு சரியான ஒரு ஆட்சி கவர்மெண்ட் இருந்த காரணத்தினால் நான் தான் அல்லான்னு சொன்ன காரணத்துக்காக வேண்டி மன்சூர் ஹல்லாஜ் சிலுவையில் கழுமரத்தில் ஏற்று செய்யப்பட்டாரு. மக்கள் எல்லாம் பார்க்கிற வழியாக வைத்து கொல்லப்பட்டார். எல்லா அறிஞர்களுக்கு வந்து அவர் கொல்லப்பட வேண்டும் நினைஞ்சாங்க. பத்துவா கொடுத்தா நான் தான் அல்லான்னு சொன்னா, நான் தான் அல்லான்னு கொல்லப்பட்டதை புரிந்து கொள்ளாமல் கொண்டு விட்டார்கள். அவர் நான் தான் அல்லாஹ் என்றால் அல்லாஹ் அவருக்குள்ள இறங்கி இருந்தான். அந்த நேரத்தில் அவர் நான் தான் அல்லான்னு சொன்னார். அல்லாஹ் இறங்க முடியுமா? அல்லாஹ் ஒரு மனுஷனுக்குள்ள ஊடுருவ இயலுமா? அப்ப நான் தான் அல்லான்னு சொன்னேன், அதை அவர் சொன்னதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து அபு யஸீத் புஸ்தாமின்னு ஒரு அது ஒரு நியூஸ் வந்தாலும் மன்சூர் ஹல்லாஜ் மாதிரி அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, நம்ம சுப்ஹான் அல்லாஹ்ங்கிறோம்ல, அல்லாஹ் தூய்மையானவன், அந்த ஆள் அதுக்கு பேர சுப்ஹானி பாரான். நான் தூய்மையானவன், சுப்ஹானி சுப்ஹானி தன்னை தானே திக்ர் செய்யறாள். அந்த ஆள் சுப்ஹானில தன்னை அல்லாஹ் ஆக்குறார். சுப்ஹான் அல்லாஹ்ங்கிற அந்த அல்லாஹ்ங்கிற இடத்துல சுப்ஹான் இந்த ஏ சேர்க்கிறார். ஏக்கு நான் அர்த்தம். சுப்ஹானி நான் தூய்மையானவன். அல்லாஹ் எப்படி சுப்ஹான்? தூய்மைனா என்ன? சுப்ஹான்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, மனைவி, மக்கள், பசி, தாகம், ஊனு, உறக்கம், இந்த பலவீனங்களை விட்டு தூய்மையானவன் அர்த்தம். அது அவனுக்கு மாத்திரம் உள்ள தனி சிபத்து, அது யாருக்கும் கிடையாது. இந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, சுப்ஹானி சுப்ஹானின்றார். அவர் மக்தூல் கொல்லப்பட்டார். இப்படி சொன்ன காரணத்துக்காக நினைஞ்சாரு, அவரும் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை எல்லாம் இவர்கள் வந்து மக்கள்கிட்ட வைக்கிறாங்க. வைக்கிறதுக்கு என்னப்பா ரீசன், என்னப்பா ஆதாரம் அப்படின்னு கேட்டா, அந்த பத்ர் போர்ல நடக்கும்ல,